கோர்ட் அப்படின்னாலே காலையில 10 மணிக்கு திறந்து சாயங்காலம் 5 மணிக்கு மூடிடுவாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? ஆனா ஒரு குடிமகனோட உயிருக்கோ இல்ல தனி மனித சுதந்திரத்திற்கோ ஆபத்துன்னா நள்ளிரவு 2 மணிக்கு கூட நீதிமன்ற கதவுகளை தட்ட முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? இந்திய சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அதிகாரத்தை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின்படி அவசரமான சூழ்நிலைகள்ல நீதிமன்றங்கள் நேரத்தை பார்க்காது. உதாரணமா, ஒருத்தரை சட்டவிரோதமா போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்காங்க, இல்லனா ஒருத்தரோட உயிருக்கு உடனடியா ஆபத்து இருக்கு, இல்லனா ஒருத்தரை சட்டத்துக்கு புறம்பா கைது செய்ய போறாங்க அப்படின்னா வழக்கறிஞர்கள் மூலமா நள்ளிரவிலும் அவசர மனு தாக்கல் செய்ய முடியும். இதைத்தான் ஆட்கொணர்வு மனு மற்றும் அவசர ஜாமீன் மனுக்கள்னு சொல்றாங்க. இது போன்ற சம்பவங்கள் நிஜமாகவே நடந்திருக்கவும் செய்திருக்கு. 2015 யாக்கூப் மேமனோட மரண தண்டனையை நிறுத்த கோரி உச்ச நீதிமன்றம் நள்ளிரவு 3 மணிக்கு திறக்கப்பட்டு அதிகாலை 5 மணி வரை விசாரணை நடத்துச்சு. அதே போல 2018 கர்நாடக அரசியல் நெருக்கடியின் போது ஆட்சி அமைப்பது தொடர்பான அவசர வழக்கை நள்ளிரவு 2 மணிக்கு தொடங்கி விடிய விடிய விசாரிச்சாங்க நீதிபதிகள். சரி, லீவு நாட்கள்லையோ இல்ல நள்ளிரவுலையோ இது எப்படி சாத்தியமாகுது என்ற கேள்வி தோன்றலாம். நீதிமன்றங்களுக்கு விடுமுறை இருந்தாலும் அவசர வழக்குகளை விசாரிக்க விடுமுறைக்கால நீதிபதிகள் எப்பவுமே நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ இருக்கிற டிஜிட்டல் வசதியால ஆன்லைன் இ-ஃபைலிங் மூலமா எந்த நேரத்திலையும் வழக்கை ஆன்லைன்ல பதிவு செஞ்சு நீதிபதிகளோட வீட்டுக்கே போய் கூட வாதாட முடியும். அதனால நீதி வழங்குவதற்கும் நம்ம உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நேரம் ஒரு தடையே இல்லை.